ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தென்றலே மெல்ல பேசு கதையில் பரமனுக்கும் இளமதிக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக கமலம்மா கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அவங்க கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசையாக வராங்க. வந்ததும் இளமதியை பார்க்குறாங்க. இளமதியை பார்த்து இளமதி ஆச்சரியமாக கமலம்மாவை பார்த்து, அம்மா உங்களுக்கு கண் பார்வை தெரியுதா, என்ன நல்லா தெரியுதாம்மா, உங்களுக்கு நல்லா கண்ணு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியுதுமா இளமதி, உன்னை பார்க்கறது அந்த தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்குதும்மா, எனக்கு கண் பார்வை வந்ததே உன்னால தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இளமதி சொல்கிறாங்க, அம்மா இந்த நேரத்தில் நான் கேட்குறேனேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அசோக்கை கொன்னவனை, அந்த கொலைக்காரனை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாம்மா, நான் அவனை கண்டுபிடிச்சி தரேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கமலாம்மா. அதுக்கப்புறம் எங்கம்மா பரமன், எங்கே பரமனை காணுமே, நான் பார்க்கணுமே அப்படின்றாங்க கமலாம்மா. உடனே இளமதியோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, பரமன் மாப்பிள்ளை அழைப்பில் இருக்கிறாரு, வந்துட்டாரு, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனேயே கமலாம்மா பரமனை பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஜனங்க எல்லாம் சுற்றி நின்னதுனால அவரை சரியாக பார்க்க முடியல. நல்லா பார்க்கலான்னு கண்ணாடியை கழட்டுறாங்க. டாக்டர் அவங்க கண் பார்வை இப்போ தான் வந்ததுனால கண்ணாடியை கழட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ் அடிச்சதுன்னா கண்ணில் அவங்களுக்கு பார்வை திருப்பி போயிடும், பிரச்சனையாக இருக்கும்னு சொல்கிறாரு டாக்டர். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பரமனை பார்க்குற ஆர்வத்தில் அந்த கண்ணாடியை கழட்டுறாங்க. பரமனை பார்க்கும்போது மங்கலாக தெரியுது. அந்த டைமில் ஃபோட்டோ ஃப்ளாஷை அவங்க கண்ணில் அடிச்சிருது. உடனே அவங்களுக்கு கண் பார்வை தெரியவே இல்லை. ஐயோ எனக்கு கண்ணு தெரியல, ஃபோட்டோ ஃப்ளாஷ் அடிச்சிருச்சு என் கண்ணில் அப்படின்னு கத்துறாங்க. கத்துனதும் பரமனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம், அம்மா என்னம்மா ஆச்சுன்றாங்க. பரமனும் பதறாரு. அம்மா என்னம்மா ஆச்சு, டே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்டா அப்படின்னு பரமன் பதறாரு. உடனே கலாம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பரமன் இங்கே வா, நீ உக்காரு, மேடையில் உக்காரு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே பரமனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. சார், இப்போ தானே நீங்கள் கமலாம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அமிச்சிங்களே சார், ஃபோட்டோ ஃப்ளாஷ் பட்டுச்சு சார், அவங்களுக்கு கண்ணு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, கண்ணாடியை கழட்டக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஏன் அவங்க கண்ணாடியை கழட்டினாங்க? சரி, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்கள கொஞ்ச நேரம் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு சூரிய வெயிலில் நிற்க வைங்க. சூரியனை பார்க்காமலேயே அவங்க கண்ணை திறந்து மூட சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும், திருப்பி பார்வை வரும். அப்படி வரலன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்களையும் வெளியில் கூட்டிகிட்டு நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பரமனுக்கு கல்யாண மேடையில் உட்காடுறாங்க. இளமதியும் பரமனும் உட்காரும்போது இளமதியோடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு பாத பூஜை பண்ண வைக்கிறாங்க. அவங்களும் பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இளமதியை. பரமனுடைய அம்மா கலாம்மா, வளப்பு அம்மாவை கூப்பிட்டு பாத பூஜை பண்ண சொல்கிறாங்க. பண்ணும்போது கலாம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்க. ஏன்னா பரமன் அவங்களுக்கு வளப்பு புள்ள தான் இருந்தாலும் அவருக்கு கல்யாணம் ஆகிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவரை அவங்க வெறும் அடிமையாகவே வச்சுக்கணும்னு நினச்சி வளர்த்தாங்க. இப்போ அவர் இன்னொருத்தவங்க கையில் போகிறது, கண்ட்ரோலில் போகிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அவங்களுக்கும் பாத பூஜை பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா கமலாம்மா, எனக்கு கண் பார்வை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடவுள்கிட்டலாம் அழுகுறாங்க கமலாம்மா. என்னன்னு அழுகுறாங்கன்னா, ஏன் கடவுளே இப்படி நீ என்னை சோதிக்கிற, நான் இளமதி பரம கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேனே, இப்போ போயிட்டு என் கண்ணை பறிச்சுக்கிட்டியேன்னு அழுகுறாங்க. அழுதப்போ உடனே அவங்களுக்கு கண் பார்வையும் வந்துடுது. ஐயர் என்ன பண்ணுறாரு, மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து பரமன் கையில் கொடுத்து இளமதி கழுத்தில் கட்ட சொல்கிறாரு. பரமனும் கழுத்தில் தாலியை கட்டிடுறாருங்க. அதுக்கப்புறமா கமலாம்மா பார்க்குறாங்க, அந்த அசோக்கை கொலை பண்ண கொலைக்காரனே பரமன் தான் அப்படின்ட்டு. உடனே அவங்களுக்கு கோவம் டேய் அட படுபாவி, நிறுத்துறா, நீயாடா இது, ஏண்டா அந்த அசோக்கை அப்படி ரத்த வரி கோலமாக கொலை பண்ணிட்டு அவன் காதலிச்ச பொண்ணு இளமதி கழுத்துலையே நீ தாலி கட்டுறியாடா அப்படின்றாங்க. இளமதி அப்படியே அலறி போய் ஒடியாந்து, அம்மா என்ன சொன்னீங்க, நீங்கள் என்னம்மா சொன்னீங்க, என்ன சொன்னீங்க அப்படின்றாங்க. அப்படியே பரமனும் ஷாக்காக பார்க்குறாரு. இளமதி எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. நாளைக்கு கமலாம்மா இந்த கதையை எப்படி சொல்கிறாங்கன்றத பொறுத்திருந்து வெயிட் பண்ணி திங்கக்கிழமை பார்ப்போம். நன்றி, பாய்.